நல்ல ஒரு தெளிவான ஆடு. ஆடும் நிறைய சென்னைன்னு நினைக்கிறேன். நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல இருக்கு. ஆடு நல்ல ஒரு புளியம்பூர் கலரு, ஒரிஜினல் கலர் தானே. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 30 ரூபா சொன்னாங்க, 25 ரூபாய்க்கு வாங்கி. 25,000. அதாவது இந்த அளவுக்காங்கே பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். 25,000 விலை கொஞ்சம் கூட தான். ஆனா வந்து உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆடு. ஆமா ஆமா. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஆட்டை? இது ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4 வருஷம். 4 வருஷம் 2 குட்டி உறுதியா போடுவோம். நல்ல ஒரு ஆசைக்கு தான் வாங்கிருக்கு. ஆசைக்காகலாம். இது எப்படி மேய்ச்சல்ல விட்டா இந்த மாதிரி இருக்குமா? இந்த தடன் வருமா? இல்ல வீட்டுல போட்டு தான் வளர்ப்போம். வீட்டுல போட்டுதான். என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு இந்த ஆட்டுக்கு? கொலை, பருத்தி விதை. சரிங்க. இந்த மாதிரிதான் வைக்கிறது உண்டு. வச்சீங்கன்னா ஆடு நல்லா உண்டாகணும். ஆனா இப்ப 25,000 கொடுத்து வாங்கிருக்கீங்க. போட்ட லாபத்தை எடுக்கணும்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? லாபத்தை எதிர்பார்க்கணும், வளர்த்து தான் பார்க்கணும். வளர்க்கணும். நல்ல திருப்திகரமா வளர்த்தா போதும். வளர்த்தா லாபம் தன்னால கிடைக்கும். தன்னால் லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 கிடா குட்டி போட்டாலும் போதும், லாபத்தை எடுத்துக்கலாம். லாபம் எடுத்துக்கலாம். சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு, கூடவா குறைவா? பரவாயில்லாம இருக்கு. ஆனா நல்ல ஒரு அம்சம் சொன்ன ஆட்டுல அதுக்காகத்தான் வாங்கிருக்கு. என்ன சரிங்க, ரேட் அதிகம் தான். ஆடு பிடிச்சிருக்குன்னு வாங்கிடுச்சு. எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? இல்ல 2 ஆடு 1 ஆடு தான் வச்சிருப்பேன். நல்ல ஆடு வாங்கி. நல்ல ஆடா, மெயினான ஆடா 2 ஆடு 1 ஆடு இருந்தாலும் போதும். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆடு சென்னையாடா இருக்கு. ஆமா, சென்னையாடு தான். நல்ல கிடா மாதிரி இருக்கு. ஆடா கிடானே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு தோரணை, நல்ல ஒரு நெட்டி, நல்ல ஒரு உயரம், நல்ல ஒரு பிடிப்பான ஆடா இருக்கு. ஆமா. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? அவங்க 27 ரூபா சொன்னாங்க. சரிங்க. நாங்க 22,500 முடிச்சிருக்கோம். 22,500. பல்லுல எப்படி இருக்குண்ணே? பல்லு பார்த்தா பல்லு எல்லாம் சேர்ந்துருச்சு. கடா பல்லு. சரிங்க. ஆமா, வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம். வீட்டுக்காக. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இது ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் கேரண்டியா இருக்கும். கேரண்டியா இருக்கும். சரிங்க. நல்ல, ஏன்னா ஒரு பிடிவான ஆடா இருக்கு. நல்ல ஒரு ரெட்டை குறுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ரெட்டை குறுக்கு. சரிங்க. ஆனா ஒரிஜினல் கரும்போரு. ஒரு கரும்போரு. சரிங்க சரிங்க. ஆனா இந்த மாதிரி ஆட்டுல குட்டி எடுத்தோம்னா குட்டி வந்து நல்லா இறங்கும். நல்லா இது வேணா கிடா குட்டியா போடுன்னு சொல்றாங்க. வாங்கி வீட்டுல வளர்த்தாலும் நமக்கு நல்லதான். நல்ல விலைக்கு வித்துக்கலாம், விற்பனை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா வரும் குட்டி. ஆமா, ஹைட் எல்லாமே இதோட நல்ல ஹைட்டா தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வாங்கிட்டு போயிருக்கோம். சரிங்க சரி. நம்ம என்ன சேர்த்தாதான் தெரியும் எப்படி குட்டி சேர்க்கணும். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு? சந்தை நிலவரம் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான். ஏன்னா எல்லாருமே இந்த மாசம் வேற அதிகம், ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு. ஆளும் கூட்டம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. இன்னைக்கு விலை நிலவரமும் அதிகம் தான். விலை அதிகம் தான். சரிங்க சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். இருந்தாலும் நல்லா தெளிவா ஒரு அழகான ஆடா பார்த்து வாங்கிட்டீங்க. சரிங்க. 2 குட்டியோட இருக்கு. ஒரு கிடா குட்டி பொம்மரி. சரிங்க. என்ன விலை வந்துச்சு? 26 ரூபா சொன்னாங்க, 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 22,000. ஆடு பல்லு எப்படின்னு இருக்கு? 6 பல்லு. 6 பல்லு ஆடு. எத்தனை வருஷம் இந்த ஆடை வச்சுக்கலாம் கையில? இது இன்னும் ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்க. அதாவது சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வியாபாரிகள் வந்து உண்மையை சொல்றது இல்ல விலைய. நீங்க வந்து விலையை உண்மையா சொல்றீங்க. 22,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? இது போட்ட முதல்ல இதுல ஒரு 6 மாசம் எடுத்தலாம். இது கிடாயே உங்களுக்கு 6 மாசத்துல உங்களுக்கு இது போட்ட முதல்ல எடுத்துடலாம். அது நல்லா போதும். ஆனா இந்த ஆடுகள் வந்து மேய்ச்சல வளர்ப்பீங்களா இல்ல கையற வச்சு வளர்க்கறதா? இது மேய்ச்சல் வளர்க்கறதா. மேய்ச்சல் வளர்க்கறதா. மேய்ச்சல்னா என்ன மாதிரி? நீங்க காட்டு மேய்ச்சல் பத்தி? காட்டு மேய்ச்சல். அது போக்கிட்டு வந்து ஏதோ கையற வந்து சீனி தட்டு வைப்போம். சீனி போட்டு அப்புறம் வீட்டுல கஞ்சி இதுல வைப்போம். சரிங்கண்ணே. அப்புறம் புண்ணாக்கு இதுல வைப்போம். சரிங்க. இது என்ன கலர்ல சேரும் அந்த ஆடு? இது கொடியாடு. கொடியாடு தான். ஆமா. கலர் எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு உண்டா? கலர் அது கிடாய் விடுற பொறுத்தா இருக்கு. கிடா விடுற பொறுத்து இருக்கு. சரிங்க சரிங்க. நல்ல இதுக்கு தகுந்த கிடாய் வச்சிருக்கீங்களா வீட்டுல? வீட்டுல இருக்கு கிடாய் இருக்கு. வீட்டுல வச்சு கிடாய் இருக்கு. இன்னைக்கு நிலவரம் பண்ண சந்தை நிலவரம் ரொம்ப சூடா இருக்கு. விலை அதிகம் தான். சரிங்க சரிங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி சங்கரபேரி. சரிங்க சரிங்க. சூப்பர். அதாவது ஒரு தாயாடு 2 குட்டியோட சேர்த்தே வாங்கியாச்சு. ஆமா. இது லாபம் தான். ஆமா. சரிங்க. இதான் 6 மாசம் போட்ட மாதிரி எடுத்துடலாம். இல்ல சென்னையாடா வாங்கிட்டு போனா குட்டி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து கிடாயே உங்களுக்கு 6 மாசத்துல, இது மத்த ஆட்டுகளோட இது 6 மாசத்துல உங்களுக்கு 1 வருஷம் வளர்ப்பு 6 மாசத்துலயே கொடுத்துருவோம். உண்டாயிரும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. 2 குட்டியோட இருக்கு. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டி? 2 கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. ஆடு நல்ல ஒரு மடுக்கட்டோட இருக்கு. நல்ல ஒரு சைஸ். பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு 4 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு 4 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு. இனி எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? இந்த மாதிரி 3 வருஷம் வச்சுக்கலாம். இந்த 3 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். இன்னைக்கு நிலவரம் எப்படி? கூடவா? இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் கூடத்தான். இருந்தாலும் அப்புறம் ஆடு பிடிச்சி வாங்கிருக்கோம். ஆடு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமா, பிடிச்சிருக்கனால வாங்கியாச்சு. அதாவது ஆனா நல்ல ஒரு இளம் பொருள். குட்டியுமே வந்து நல்ல ஒரு 2மே கிடா குட்டிங்கனால போட்ட
முதல்ல எடுக்க ஈஸியா இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதானே? கண்டிப்பா ஒரு எவ்வளவு நாள்ல இந்த குட்டிகள் விற்பனைக்கு தயாரா? இது 3 மாதத்துல தயாரிப்பாயிரும். 3 மாசத்துல. ஏன்னா நல்ல ஒரு பால் சத்து இருக்கு ஆட்டுல. 3 மாதம் எப்ப இருந்தாலும் ஒரு 17-18 குட்டி வைக்கலாம். குட்டி மட்டும்? ஆமா, ஒரு 17-18 குட்டி வைக்கலாம். 3 மாசத்துல வைக்கலாம். சரிங்க. 17 ரூபாய் குட்டி தாராளம் வைக்கும். தாராளமா விற்கணும். அப்பதான் நம்மளுக்கு லாபம் தரும். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்குன்னு எல்லா மக்களுமே சொல்றாங்க. நீங்களுமே அதான் சொல்றீங்க. இந்த குட்டிகளை கொண்டு போனோன்னே இந்த தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா? இந்த இளங்குட்டிக்கு தடுப்பூசி எதுவும் போடணுமா? தடுப்பூசியில வேண்டாண்ணா. டானிக்கு அந்த பொட்டான ஒரு டானிக் இருக்கு, ஊத்தினாலும் போதும். சரிங்க. ஆட்டுக்கு எதுவும் தடுப்பூசி எதுவும் போடணுமா? இல்ல எதுவுமே தேவையில்ல. சரிங்க. கோளாறு வந்தா தான் போடணும், மத்த தேவையில்லை. இல்லன்னா தேவையில்ல. சரிங்க. ரொம்ப நன்றி. ஒரிஜினல் கொடியாடு குட்டி மாதிரி இருக்கு. ஒரு 4 to 5 மாசம் குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க எல்லாத்தையுமே? உசிலவண்டி பக்கத்துக்கு சேடப்பட்டிங்க. சரிங்க. அதாவது எல்லாமே நான் பொட்டை குட்டிகள் தான் வாங்கியிருக்கீங்க? 6 பொட்டை குட்டி ஒரு கடை. 6 பொட்டைக்கு ஒரு கடா குட்டி வாங்கியிருக்கீங்க. இது போக எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க போயிருக்காங்களா இல்ல இது மட்டும் தானா? இல்ல, இது மட்டும் தாங்க. ஏற்கனவே ஊர்ல இருக்குங்க, ஒரு ஊர்ல வச்சிருக்கீங்க. இருக்குங்க. அதாவது ஊர்லனாலுமே ஃபுல்லாவே இந்த கொடியாடு ரகம் தானே? அது வேற ரகங்க. அது கொடியாடு இல்ல, அது எங்க அந்த ஏரியாவோட உங்க ஊர் நாட்டாடு. ஆமாங்க. சரிங்க. இப்போ இது வாங்கணுன்றதா என்னென்ன விலை வந்துச்சுன்னு எதுவும் ஐடியா இருக்கானே? 5000 ரூபாய்க்கு வாங்கணுங்க. ஒரு குட்டி 5000 ரூபாய் ரேட்டு. ஆனா எல்லாமே இப்ப தான் பால் குட்டி மறந்த குட்டி மாதிரி. ஆமாங்க. இதே இந்த ரேட் வந்துருச்சுன்னு. சரிங்க. இதை இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு ஆடு சைஸுக்கு வரும்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.5 வருஷம் வளர்த்தீங்கன்னா அவ்வளவு வருஷம் இருந்தாங்க. 1.5 வயசு வரைக்கும் வளர்க்கணும். 1.5 வருஷம் வளர்த்தா அவ்வளவு வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்குன்னு வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்காக தான், ஓன் யூஸுக்காக தான். இந்த ஆடுகளை கொண்டு போனோடனே மேய்ச்சல் தரமா கொண்டு போவீங்களா இல்ல கை வளர்ப்பா வச்சிருக்கீங்களா? மேய்ச்சல் தாங்க. மேய்ச்சல் தான். மேய்ச்சலுக்கு தான் கொண்டு போறீங்க. 4 நாளுக்கு அப்புறம் ஃபுல்லா மேய்ச்சலுக்கு தான். ஃபுல்லாவே மேய்ச்சல் கொண்டு போயிருவீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஓகே. நல்ல செனையாடானே? ஆமா. எத்தனை மாசம் செனை இருக்கும்? 3 மாசம். 3 மாசம் உறுதி செனை தான். ஆமா. பல்லு எப்படிண்ணே? பல்லு சேர்ந்தாடுதான். நீங்க எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? இல்ல இன்னும் 4 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். நல்ல ஒரு மடுக்கட்டோடு இருக்கு. ஆடு நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல இருக்கு, நல்ல ஒரு ஹைட்டு, நல்ல ஒரு தெளிவாகவும் இருக்கு. அதாவது நீங்க என்ன விலைக்கு கேட்டீங்க, என்ன விலைக்கு ஃபைனலா முடிச்சீங்கண்ணா? அது கேட்டது 42 கேட்டாரு. 32. அதாவது 15 ரூபா கரையத்துக்கு மேல வந்துருச்சு. 16 ரூபா கரையும் கரெக்டா. இது எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? நம்ம கையில வைக்கணும்னா 4 வருஷம். இன்னும் 4 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். நல்லா பல்லு சேர்ந்தப்பனும் வச்சுக்கலாம். இது மேய்ச்சல் ஆடுகளா? மேய்ச்சல் ஆடுகளா இல்ல கையறதான் வைப்பீங்களா? நாங்க கையறவேனா? இது மேய்ச்சாடு. மேய்ச்சல் ஆடு தான். மேய்ச்சல் ஆடு கையறைக்கு நல்லா செட் ஆயிரும். செட் ஆயிரும். இது 2 குட்டி போடுமா இல்ல ஒரு குட்டி? 2 போடும். 2 உறுதியா போடும். சரிங்க. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம். இந்த கலருக்கு இந்த அழகுக்கு தான் பார்த்து இந்த ஆடு வாங்குறாங்க. நல்ல ஒரு தோரணை. என்னண்ணே இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சந்தை நிலவரம் கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கு. மக்கள் வந்தா வாங்கிடலாம். சரிங்க. ரொம்ப நன்றி. வாங்கினதை விட சௌரியமா தான் இருக்கு. வாங்கிட்டோம் முன்னாடி. இப்ப இதோட விலை கம்மி தான் இப்போ. சரிங்க. கையில ஒரு குட்டி வச்சிருக்கீங்க. அது கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? இது கிடா குட்டினே. இது கிடா குட்டி. அது என்ன விலை வந்துச்சுண்ணே? இதுதானே, இது 3 ரூபானே. சரிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆடுகளா வாங்கியிருக்கீங்க. எல்லாமே தாய் ஆடுகளா வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே. மொத்தம் அங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இது ஒன்று சேர்த்து ஒரு 5 ஆடு மொத்தம் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே. 5மே நல்ல பெருவட்டான ஆடா இருக்கு. பெருவட்டு ஆடு எல்லாமே. என்ன பட்ஜெட் வந்துச்சுண்ணே? ஒரு ஆடு ஒன்று 17 ரூபா 18 ரூபா வருதுண்ணே. ஆடு. ஆமா. அந்த ரேட் வந்து ஒரு பீஸ். ஆமா. இப்போ வந்து நீங்க இது இந்த ஒரு 18,000 ரூபாய்க்கு வாங்கின ஆடுன்னா அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? இது வளர்க்கறதுக்காண்டி வாங்கி போனேன். குட்டி ஈன்றதுக்காண்டி. சரிங்க. இது வந்து ஆட்டு பண்ண வச்சிருக்கேன். சரிங்க. அது வளர்க்கறதுக்காண்டி கொண்டு போயிருக்கேன். அதாவது தாய் ஆடுகளை உற்பத்தி பண்றது. ஆமா. உற்பத்தி பண்றதுக்காண்டி கொண்டு போறேன். அதாவது இது வந்து அறுவைக்கு வாங்க போனா கட்டாது. சரிங்க. அறுவைக்கு வாங்குறப்ப கட்டாது. வளர்க்கறதுக்காண்டி கொண்டு போய் உற்பத்திங்கும் போது குவாலிட்டியா வாங்கிவிடுமா ஒரு 2 குட்டி போடு. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 2 இது வரும். சரிங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உசிலம்பட்டினே. சரிங்க. இப்ப ஆவரேஜா ஒரு ஆட்டுல வந்து நம்மளுக்கு குறைஞ்ச லாபம் என்ன கிடைக்கணும் ஒரு 6 மாசத்துக்கு? ஏன்னா இப்போ ஒரு 17 ரூபா போட்டுக்கோம்னா ஒரு குட்டி வந்து நம்ம ஈண்ட சோறுக்கே ஒரு 10-20 நாள்லயே அந்த குட்டியை வந்து 3 ரூபாய்க்கு விற்கலாம். 3-6 ரூபாய்க்கு வித்துடலாம். சரிங்க. அது திரும்ப அடுத்த பீரியடுக்கு ரெடி ஆயிரும். ஆமா. எத்தனை மாசத்துல சென்னைக்கு அடுத்த குட்டி வந்து பால் குடி ஒரு மாசம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த சென்னை. ஆமா. ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் வந்திருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? விலையெல்லாம் நார்மலா தான், எப்பயும் போல தானே இருக்கு. வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாம். சரிங்க. நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நல்ல விலை. அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி காசு இருக்குது. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. காய் அடிச்ச கடாயா காய் அடிக்காத? காய் அடிச்ச கடாய் தான். என்ன ரேட் வந்துச்சுண்ணே? 25 ரூபாயா? 25,000. முதல்ல என்ன சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சாங்க? 30 ரூபா சொன்னாங்க.
நீங்க 30 இருந்து 25 அப்படி குறைச்சு வாங்கிருக்கீங்க. 22 23 கேட்டோம். சரிங்க. 25 முடிஞ்சது. ஆனா ஒரு கோயிலுக்கு ஏத்த கடாயான கோயில் கேட்ட கிடையாது. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு அழகு என்னண்ணே? நல்ல அழகு. நல்ல அழகு. அதாவது லைவ் வெயிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்ண்ணே? ஒரு 25 கிலோ 24 கிலோ வரும். ஒரு 24 கிலோ வரும். இந்த கோவிலுக்கு இந்த தோரணைக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா சரிங்க. ஆமா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? இது அதிகம் தான். இன்னைக்கு வெள்ள நிலவரம் அதிகம் தான். இது பல் போட்டுருச்சானே? 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு. இளங்கடாய் தான். 2 பல்லு. இளங்கடாய் தான். சரிங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க 6 மணிக்கு வந்தோம். காலையில 6 மணிக்கே வந்துட்டீங்க. 6 மணிக்கு சந்தைக்குள்ள இருந்தீங்க. இருந்தாதான் நல்ல கடாய் வாங்க முடியும். ஏன்னா சீக்கிரம் கண்டிப்பா 6 மணிக்கு வந்தா உடனே வாங்க கூடாது. சுத்தி பார்த்துட்டே இருக்கணும். உடனே வாங்க கூடாது. டைம் ஆகணும்னா கொஞ்சம் நல்ல குட்டிகளா பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்க சரிங்க. இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி கூடவா குறைவா? இது கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். கோயிலுக்கு சொல்லி வாங்கிருக்கு. கோயிலுக்குங்கிறனால ஒரு 1000 ரூபாயும் பரவாயில்ல அப்படின்னு வந்து வாங்கி. ஆனா நல்ல ஒரு கலரு அழகு நல்ல ஒரு முகலட்சத்துல இருக்கு. சரி ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். குட்டியோட இருக்கானே? குட்டியோட இருக்கிறேன். குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? பொட்டை குட்டினேன். பொட்டை குட்டி. அதாவது என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 19,000 சொன்னாங்கன்னா 15,000 முடிச்சிருக்கேன். சரிங்க. இது வந்து நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இன்னும் ஒரு 6 மாசம் வந்தா நல்லா குட்டி நல்லா பரிமாற்றி 6 மாசம் வளர்க்கணும். இப்போ இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா பல்லு எப்படி இருக்குன்னு? பல்லு 2 பல்லு தானே போட்டிருக்கு. ஒரு 2 பல்லு தான். 2 பல்லு தானே. ஒரு ஆள் தலைச்சீத்து தான். தலைச்சீத்து தானே. தலைச்சீத்துல ஒரு குட்டி போட்டிருக்கு. ஆனா இப்போ வந்து 2000 இப்படி 2 குட்டி போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 2 குட்டி போட வாய்ப்பு இருக்கு. உறுதியா வாய்ப்பு இருக்கு. அடுத்து சென உண்டா இது? அது சென்னலாம் கிடையாது. ஒரு குட்டியோட இருக்கு அவ்வளவுதான். குட்டியோட இருக்கு. ஆடு குட்டியோட இருக்கு. இது எத்தனை மாசம் குட்டி சொல்லலாம்? ஒரு 2 மாசம் குட்டியா 2 மாசம் குட்டி இருக்குங்க. 2 மாசம் இருக்கும். அதாவது கொஞ்சம் பால் குடிக்கும் இன்னும் நல்லா. ஆமா பால் குடிக்கும். ஆனா பூச்சி மருந்து கொடுக்கலாமா இதுக்கு? பூச்சி இது ஆட்டுக்கு தானே கொடுக்கலாம். குட்டிக்கு கொடுக்கணும். குட்டி கொடுக்க கூடாது. சரிங்க சரிங்க. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு கூடவா குறைவா? சந்தை நிலவரம் கொஞ்சம் ரேட் அதிகமா தானே இருக்கு. அதிகம் தான். மக்கள் வந்தா கொஞ்சம் அனுசரிச்சு தான் வாங்க முடியும். அனுசரிச்சு தான் வாங்க முடியும். ஏன்னா நிறைய விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறீங்க. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? நீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க? ஒண்ணு வாங்கலாம் வந்தோம்னே பிடிச்சாச்சு. ஒண்ணு பிடிச்சாச்சு. சரிங்க சரிங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? எங்களுக்கு செமப்பூர் வருவேன். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. தரமா வாங்கிருக்கீங்களே? ஆமா. மொத்தம் எத்தனை குறால்ண்ணே? 4 குறால். 4 குறால் இருக்கு. 4மே கிணதானே? செனதான். இது பாத்தீங்கன்னா இப்ப தலைச்சை தீனும் ஒரு குட்டி தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரு குட்டி ஓடுதா 2 குட்டி ஓடுதா? இப்போ என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? இது 36 ரூபா. 3 சேர்த்து 4 சேர்த்து 4 சேர்த்து ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாமா? இது ஆடாக்கிக்கலாம். 10 வயசு கூட வச்சிருக்கலாம். 10 வயசு கூட வச்சுக்கலாம் உறுதியா. நல்ல எல்லாம் வெள்ளைப்போரு புளியம்போரு நல்ல ஒரு அழகா இருக்கு. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு? நாங்க ஒரு 2 மணிக்கு வந்தோம். காலையில 2 மணிக்கே வந்துட்டீங்க. இந்த 4 மட்டும் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்களா? எவ்வளவுதான். அழகான குட்டி ஒண்ணு இருக்கு. கிடா குட்டியா பொட்டை குட்டியால? பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 2000 ரூபா சொன்னாங்க. 1500 ரூபாய்க்கு வாங்கணும். இதுவே 2000 ரூபா வந்துட்டா? ஆமா. அது என்ன செய்ய எல்லாம் சந்தையில எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பால் கொடுத்து வளர்க்கணும். ஆமா பால் கொடுத்து வளர்க்கணும். நீ எவ்வளவு நாள் பால் கொடுத்தா குட்டி நல்லா உண்டாகணும்? அந்த குட்டி ஒரு மாசம் கொடுத்தா அப்புறம் இறகடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இறைய தின்றும். சரிங்க. என்ன பால் குடிப்பீங்க? மாட்டுப்பாலா இல்ல பாக்கெட் பாலா? மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் கொடுத்தா குட்டி உண்டாகும். இப்ப ஆனா இது பொட்டை குட்டி தான். ஆமா. இப்போ பொட்டை குட்டி வாங்கிட்டு போனா செம்பரியில வந்து லாபம் தருமானே? லாபத்துக்காக இல்ல. பசங்க கேக்குறாங்க. நாங்க வீட்டுல ஆடு வச்சிருக்கோம். அதனால சேர்த்து வளர்க்கலாம். ஒரு ஆசைக்காக. ஆமா. உங்க பையன் ஆசைக்காக வாங்கியாச்சு. ஆமா. சரிங்க சரிங்க. அதாவது இந்த மாதிரி குட்டி வாங்கணும்னா ஒரு 2 குட்டியா வாங்கினாங்கன்னா ஒண்ணு போல சேர்ந்து வளர்ந்து கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணு வாங்கிருக்கீங்க. எங்க வீட்டுல ஆடு இருக்குல்ல அதனால. சரி சரி. அதோட சேர்த்து விட்டுருக்கீங்க. சரிங்க ரொம்ப நன்றிண்ணே. 11 ஆடு. எத்தனை குட்டிண்ணே? 6 குட்டி. எல்லாம் ஒரு குட்டியா 2 குட்டியாண்ணே? ஒரு ஆட்டு 2 மாதிரி சரிங்கண்ணே. எல்லாம் ஆடுல எப்படின்னா 2 பல்லா இல்ல? 2 பல்லு தான். எல்லாமே 2 பல்லு தான். 4 பல்லு. எல்லாமே இளம் ஆடா தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க அப்புறம் நிலவரம் பண்ணதுக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல. ஏன்னா எல்லா வியாபாரியும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் உண்மையை சொல்லுங்க. உண்மை. இன்னைக்கு நிலவரம் பரவாயில்ல. ஆனா எல்லாமே நல்ல கலரு. போறாம 2 பல்லு தானே. கலரு 4 பல்லு. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கலாமா? அது வச்சுக்கலாண்ணே. சரிங்கண்ணே. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணே? இது நமக்கு எந்த ஊர்னா? எப்போது ஒன்றான்? நம்ம ஊர் பக்கத்து ஊர். நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். இதுல எப்படி மேய்ச்சலுக்கு நல்லா ஆடு? ஆனா மேய்ச்சலுக்கு நல்லா ஆடு. ஒரே விட்டாடு. இந்த வண்டியில அப்படியே ஏற்றி கொண்டு போயிடலாம். ஒரே விட்டாடு. சரிங்க சரிங்க. அப்ப அப்படின்னா ஒண்ணு போல இருந்துவிடும். குட்டி வளர்க்குற ஒண்ணு போல வளர்த்து. சரிங்க சரி. இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல? பரவாயில்ல. சரி ரொம்ப நன்றிண்ணே. இருக்கீங்கண்ணே. 3 ஆடு 1 கிடாயா? சரிங்கண்ணா. ஆட்டுக்கு உள்ள கிடாய் 1. ஆனா எல்லாம் பல்லு எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கிறேன்? ஒரு அனுபவம் இல்ல. பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆனா பல்லுல எப்படி இருக்குண்ணே? எல்லாமே நல்ல ஆட்டுல உள்ளதுதான். அதாவது 3 கொடியாடு வாங்கிருக்கீங்க, ஒரு கன்னியா வாங்கிருக்கீங்க. எல்லாமே திருப்தி அமைஞ்சதானே சந்தை? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே.